என் பாரம்பரிய வைத்தியத்தில் நெஞ்சு வலிக்கான மருத்துவம். நெஞ்சு வலி வந்துருச்சுனாலே தாங்க முடியாது. அதிக மன வருத்தம், நெஞ்சு வலி வந்துடும். நிறைய தொல்லைகள், அதனால் நெஞ்சு வலி வரும். அதிக கடன் தொல்லைகள், அதனால் நெஞ்சு வலி வந்துடும். பிள்ளைகள் கொடுக்குற தொல்லைகள் இருக்குது பார்த்துங்க, அது மாதிரி நெஞ்சு வலி எதுக்கும் வராது. அதுதான் அதிகமாக நெஞ்சு வலி வரும். நிறைய பேருக்கு இந்த நெஞ்சு வலியால் வேலை செய்ய முடியாமல் அப்படியே ஒரு மூலையில் முடங்கிடுவாங்க. அதுக்கு முக்கிய மருந்தாக கிராம்பு, அருகம்புல், மருதம் இலை, நாட்டு அத்திக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நெஞ்சு வலி, அதிக போதைப் பொருள்கள், பாக்கு, மாமிச உணவுகள் சாப்பிட்றது, கண்ட எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு செரிப்புத்தன்மை இல்லை அப்படின்னாலும், கொழுப்பு சத்து அதிகம் கூடிடுச்சுனாலும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வரும். அதிகமாக தூங்காமல் மலச்சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உடம்பு வயிறு பெருத்துட்டு வர்றது தெரியும். ஒரு சிலருக்கு ஹார்ட்டில் நீர் கோர்த்துரும். அதுவே வீங்கி கொழுப்பு சத்து படிஞ்சிருச்சுனாக்கா வீங்கிரும். அந்த வீக்கம் தெரியுதுனாக்கா அவங்க சாப்பிட்ற உணவுகள்லாம் சரியாமையாக செரிக்காது, அவங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வராது, அந்த மாதிரி இருப்பாங்க. ரத்த அழுத்தங்கள் அதிகம் கூடிருச்சுனாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி நெஞ்சு வலி வரும். எதை பற்றியும் நீங்கள் பயப்படாமல் எல்லா பொருளையும் சாப்பிட்டுட்டு தூக்கமும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றத திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அதிக எண்ணெய் பொருட்கள், மாமிச உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குதுனாக்கா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வீக்கம் இதெல்லாம் குறைஞ்சிரும். கொழுப்பு சத்து குறைஞ்சிருச்சுனாலுமே உங்களுக்கு நெஞ்சு வலின்றது வரவே வராது. வலியை குறைக்கணும், உடனே வந்துருச்சுனாக்கா அந்த நெஞ்சு வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். மருதம் இலை, அத்திக்காய், அருகம்புல் 3 அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு பொடி கூட சேர்த்துக்கிறோம். இந்த விழுதை நெஞ்சு வலிக்குதுனாக்கா மேல் பூச்சா போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு துணி மேலே சட்டை பட விடாமல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுட்டிங்கனாக்கா அந்த இதனோட சாறு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு துணி பட விடாமல் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த சாறு எல்லாம் உள்ளுக்கு போக போக நெஞ்சு வலி குறையும். வீக்கமாக இருந்துச்சுனாலும் வீக்கம் வற்றும். தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் பகலில் போட்டிங்கனாக்கா சாயந்தரமாக குளிச்சுருங்க. அதே மாதிரி சாயந்தரம் போட்டிங்கனாக்கா காலையில் இலை வெந்நீர் வச்சு அந்த மேல் பூச்சா இருக்கிறதுனால போட்டு நல்லா கழுவிட்டு இப்படியே ஒரு 3 நாளைக்கு போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உணவு முறைகளில் சரி பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நெஞ்சு வலின்றதே இருக்காது. நெஞ்சு வலி வந்துருச்சுனாக்கா உடனே தயார் பண்ணி இதை மேல் பூச்சா போட்டுக்கோங்க. நெஞ்சு வலிக்கான மருத்துவம் அதில் நாட்டு அத்திக்காய், அருகம்புல், மருதம் இலை, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதே எடுத்து அப்படியே நெஞ்சு மேலே முழுமையாக தடவி அப்படியே பேசாமல் படுத்துட வேண்டியதுதான். அது காய 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 வலி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற ரத்தங்களையும் அந்த வீக்கத்தை எல்லாத்தையும் கரைக்கும், வேதனையும் குறைக்கக்கூடியது. நெஞ்சு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.